பணக்காரர்கள் ஏழைக்கிட்டேருந்து கொள்ளையடிச்சா அதுக்கு பேர் பிஸ்னஸ். அதே ஏழை அதை எதிர்த்து போராடினா அதுக்கு பேர் வன்முறைன்னு சொல்லுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. This is a direct attack. Donald Trump. எந்த நியூஸ் பேப்பர், எந்த நியூஸ் சேனல், எந்த ஒரு மீடியாவை திறந்தாலும் எல்லாமே என்னத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா டாரிஃப், டாரிஃப், டாரிஃப். எதனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகளோட பொருளாதாரத்தையும் நசுக்கிறாருன்னா டாரிஃபை போட்டு டாக்ஸை போட்டு நசுக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து எதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த அளவுக்கு அவர் கிராஷ் பண்ணி அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறாரு, எதனால் கிரிப்டோ மார்க்கெட்டை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறாருன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மையிலேயே பிளான் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்காங்களா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்ற விஷயத்தை இந்த பர்டிகுலர் எபிசோட் ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்கலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது ஸ்டீஃபன் மிரான் அப்படின்னு ஒரு மனிதர் எழுதின ஒரு பேப்பர், யூசர்ஸ் கைட் டு ரீஸ்ட்ரக்சரிங் தி குளோபல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பேப்பர். இவர் வந்து அமெரிக்க அரசாங்கத்தோட எக்கனாமிக் அட்வைசர். அந்த பேப்பரில் அவர் குறிப்பாக என்னெல்லாம் நிறைய எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி வெளியில் போச்சு, அதை மறுபடியும் எப்படி உள்ளே கொண்டுட்டு வர்றது, எப்படி அமெரிக்காவை மறுபடியும் மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதுன்ற மாதிரி அந்த பேப்பர் எழுதியிருக்காரு. அந்த பேப்பர் தான் இந்த பர்டிகுலர் கயாஸ்க்கான முக்கியமான ஆரம்ப புள்ளி. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1950களில் மொத்த உற்பத்தியில் 28% அமெரிக்காவில் தான் உற்பத்தி ஆச்சு, உலகத்தின் மொத்த உற்பத்தியில். ஆனால் இப்போது 2025 வெறும் 9% மட்டும்தான் அமெரிக்காவிலேருந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பேப்பரில் ஸ்டீஃபன் மிரான் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. ஸோ அமெரிக்கா வந்து மிக மிக அதிகமாக மற்ற நாடுகளை நாடி இருக்குது. அதாவது அவங்களுக்கு தேவையான குட்ஸ், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து மற்ற நாடுகளில் உற்பத்தி பண்ணி அங்கே உள்ளே வந்தால் மட்டும்தான் அமெரிக்கர்களால் வாழ முடியும், சர்வை பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நாட்டை ஒட்டி வெளியில் போயிடுச்சு. ஸோ அகெயின் டு ரீஇண்டஸ்ட்ரியலைஸ் அமெரிக்காவை மறுபடியும் இண்டஸ்ட்ரி மிகுந்த ஒரு நாடாக மாற்றணும்னு சொன்னால் பல விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் ட்ரம்ப் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. முக்கியமாக இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சது 2024 ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சது இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் தான் அவரை வந்து ரொம்ப அதிகமாக ஜெயிக்க வச்சிச்சு. ஸோ அவர் சில ப்ராமிசஸ் பண்ணியிருந்தார். நான் இந்த மாதிரி டாரிஃப்ஸ் எல்லாம் நான் அங்கே போட்டு டாரிஃப்ஸ் எல்லாம் அதிகமாக விதிச்சு வெளியிலேருந்து குட்ஸ் வரதுக்கு பதிலாக அமெரிக்காக்குள்ளே அந்த பர்டிகுலர் கம்பெனிஸை உள்ளே வர வச்சு இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண வச்சுன்னா இந்த டாரிஃப்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். அதனால டாரிஃப்ஸ் வந்து 10% இல்லை 50, 60, 70% விதிச்சு வெளியில் இருக்கக்கூடிய இங்கிருந்து வெளியில் போன இண்டஸ்ட்ரீஸை மொத்தத்தை எங்கே கொண்டுட்டு வந்துடுவேன், அமெரிக்காக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. The higher the tariff, the more likely it is that the company will come into the United States and build a factory in the United States so it doesn't have to pay the tariff. That will take ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் ஓகே. பட் ஆனால் வந்து இந்த டாரிப்ஸை வந்து அவருக்கு அலை நாடுகள்னு அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்லி நாடுகளாக இருந்தாலும் சரி, வேறு நியூட்ரல் நாடுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து எதிரி நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதமான டாரிஃபை வந்து அவர் விதிக்கிறதுக்கு அவர் சில விளக்கங்களும் கொடுத்துருந்தாரு. அதையும் பாருங்கள். Taking our jobs, taking our wealth, taking a lot of things that they've been taking over the years. They've taken so much out of our country, friend and foe, and frankly, friend has been oftentimes much worse than foe. அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடுகளை வந்து 3 கேட்டகரி அல்லது 3 பக்கெட்டாக பிரிக்கிறோன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து க்ரீன் பக்கெட், இன்னொன்று எல்லோ பக்கெட், மூன்றாவது ரெட் பக்கெட். அந்த க்ரீன் பக்கெட்ன்றது வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்து இருக்கக்கூடிய எல்லோ பக்கெட்ன்றது நியூட்ரல், அதாவது ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது, அதாவது எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரெட் பக்கெட்ன்றது அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள், குறிப்பாக கம்யூனிசம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள், ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்னு சொல்லிட்டார். இந்த 3 நாடுகள்லையும் வந்து வெவ்வேறு விதமான டாரிஃப்ஸை நாங்கள் விதிக்க போகிறோம். க்ரீன் பக்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு டாரிஃப்ஸ் விதிக்க மாட்டோம், எல்லோ பக்கெட்டில் இருக்கவங்களுக்கு டாரிஃப் விதிப்போம், ஓரளவுக்கு விதிப்போம், ரெட் பக்கெட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமாக விதிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப தெளிவாக ஒரு இது கொடுத்துருந்தாரு ஸ்காட் பெசன்ட். President Trump's tariff policies have begun the process of reorienting our international economic relations. இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கணும். ஏன் ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃபை இம்போஸ் பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த ரெட் பக்கெட்டு அல்லது அந்த எல்லோ பக்கெட்டில் இருக்க நாடுகளை நட்பு நாடுகளாக க்ரீன் பக்கெட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது முதலாவது நோக்கம். இரண்டாவது, அமெரிக்காவை விட்டு வெளியில் போன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மறுபடியும் உள்ளே கொண்டுட்டு வந்து ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் அமெரிக்காவை பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமா, ஃப்ளாப் ஆகுமா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும்.
இதற்கு முன்னாடி இது மாதிரி 2 முறை நடந்திருக்கு. ஒண்ணு வந்து 1940கள்ல, இன்னொன்னு வந்து 1980கள். 1940கள்ல பிரெட்டன் வுட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லா நாடுகளும் வந்து அவங்களோட பிரதிநிதிகளும் வந்து ஒண்ணு கூடி சில விஷயங்கள ஆலோசிச்சாங்க. அந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்லேருந்து தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பே உருவாச்சு ஒண்ணு. 2வது வந்து அந்த பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்லேருந்து என்ன வந்ததுன்னா, அந்த கிரீன், எல்லோ, ரெட் அப்படின்ற 3 கேட்டகரியா நாடுகளை பிரிக்கிற ஒரு விஷயம் வந்தது. இன்னொன்னு அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து என்னென்ன 3 முக்கியமான விஷயங்கள் வந்து முன்னெடுத்தாங்க. ஒண்ணு வந்து அந்தந்த நாட்டு கரன்சிய வந்து எந்த அளவுக்குன்னு மதிப்பிடுறதுக்கு அமெரிக்க டாலரை வச்சு மதிப்பிடணும்னு சொல்லிட்டு முதல் இது கொண்டு வந்தாங்க. 2வது வந்து ஈஸியா வந்து அவங்களுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து எல்லா நாடுகள்லையும் கொண்டுட்டு போற மாரி, நாடு விட்டு நாடு கொண்டு போறதுக்கு அமெரிக்கன் டாலரை யூஸ் பண்ணி கொண்டு போற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. 3வதாக மிலிட்டரி பேஸை வந்து எல்லா நாடுகள்லையும் அமெரிக்கா கொண்டு போய் வச்சு, நான் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்ற மாரி அந்தந்த நாட்டுல அவங்களோட மிலிட்டரி பேஸ் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸை கொண்டுட்டு போனாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் குளோபல் கரன்சி, ரிசர்வ் கரன்சியா அமெரிக்காவோட டாலர் வந்து உயர்ந்துச்சு. இது முக்கியமான விஷயம். அந்த பர்ட்டிகுலர் ஈவென்ட். அது 1940கள்ல நடந்தது. ஸோ அமெரிக்கன் டாலர் வந்து குளோபல் ரிசர்வ் கரன்சியா மாறிடுச்சு. எல்லா நாடுகளும் அமெரிக்கன் டாலரை வச்சு அவங்களுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல ஹிக்கப்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கரன்சிஸ் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா வந்து அமெரிக்காவோட பொருளாதாரம் பெருசா வளருது. அதாவது வந்து உலக பொருளாதாரம் பெருசா வளருது. அப்படி வளரணும்னா அமெரிக்கன் டாலர் அதிகமாக அச்சிடப்பட வேணும். எப்படி அச்சிட முடியும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கோல்டு இருக்கோ அவ்வளோதான் அச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் விஷயம், ஒரு ஒரு ரூல் வந்து அங்க இருக்கு. ஒரு அஜெண்டா வந்து அங்க இருக்கு. அங்க ஒரு அமெண்ட்மென்ட் அங்க இருக்கு. அத வந்து முதல் முறையாக 1971 அப்போதைய பிரசிடென்ட்டா இருந்த நிக்சன்றவர் உடைக்கிறாரு. அவர் ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் தராரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணாலும் அமெரிக்க டாலர்கள பிரிண்ட் பண்ணலான்னு. I directed Secretary Connally to suspend temporarily the convertibility of the dollar into gold or other reserve. இதுக்கு அடுத்தது 1980கள்ல ரீகன் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட்டா இருந்தவர் ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மென்ட், ஒரு வேர்ல்ட் ஆர்டரை கொண்டுட்டு வராரு. அதுக்கு பேர் தான் நியோ லிபரல் வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரெட்டனோட கான்ஃபரன்ஸ், பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். 2வது நியோ லிபரல் வேர்ல்ட் ஆர்டர்ன்றது. இதுல வந்து முக்கியமா அது எதை நோக்கி போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளோபலைசேஷனை நோக்கி போனாங்க. குளோபலைசேஷன் இந்த சென்ஸ் எவ்வளவு வேணாலும் மணியை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா வந்து உங்களுடைய குட்ஸை வந்து நீங்க மூவ் பண்ணலாம். நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். உங்களுடைய மேனுஃபேக்சர் பண்ற குட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். 2வது ஃப்ளெக்சிபிளான எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஏன்னா அமெரிக்கா டாலரை வச்சு நீங்க பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளான எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நாங்க தருவோன்ற மாதிரி கொண்டுட்டு வந்தாங்க. 3வது ரொம்ப முக்கியமா, நாங்க தான் உலகத்தின் போலீஸ். வி ஆர் தி போலீஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா, எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இவங்க போய் முன்னாடி நின்று அதை தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு உயர்ந்துச்சு. 2வது வந்து அமெரிக்கா டாலர் வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கோல்டுக்கு நிகரான டாலர் மட்டுமே பிரிண்ட் பண்ணுறதை உடச்சி எறிஞ்சதுனால நிறையா பிரிண்ட் பண்ணிட்டு எல்லா நாடுகளும் எங்களுக்கு கீழன்ற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அந்த நியோ லிபரல் அந்த பர்டிகுலர் வேர்ல்டு ஆர்டரில் 2001ல் யார் ஜாயின் பண்ணாங்கன்னா, சைனா ஜாயின் பண்ணிச்சு. சைனா ஜாயின் பண்ண உடனே என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப 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 பேக் ஃபயர் ஆச்சு அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்குள்ளே நடந்த இண்டஸ்ட்ரி பூராவே எங்கே போச்சுன்னு போனீங்கன்னா, சைனாக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. சைனாவில் என்ன ஆச்சுன்னா, மிக அதிகமான இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது. அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் யூஎஸில் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஆல் டைம் லோவில் இருக்குது. வேற இதில் சைனாவில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா சைனாவை நம்பி தான் மிக அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம், சைனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த டாரிஃப்ன்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ட்ரம்ப் வந்து இப்போ விதிக்கல, 2014 அவர் விதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி விதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அதிகமாக அவங்க குட்ஸ், அது குறிப்பாக கார் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வரனால அவங்களுக்கு டாரிஃப் அதிகம் போட்டாங்க. அதனால சைனா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை ஃபுல்லாக வந்து மெக்சிகோவுக்கு மாற்றினாங்க. நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மெக்சிகோவுக்கு மாற்றிட்டு மெக்சிகோவில் உற்பத்தி பண்ணி அங்கிருந்து ரொம்ப ஈஸியாக இதுக்குள்ளே கொண்டுட்டு வர முடிஞ்சுன்னா அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சு. அதனால தான் ட்ரம்ப் வந்து மிக மிக அதிகமாக மெக்சிகோவில் மேலே விதிக்கிறாரு, கனடா மேலே விதிக்கிறாரு, அதே மாதிரியே சைனா மேலேயும் விதிக்கிறாரு. இதுதான் வந்து முக்கியமான காரணம். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதாவது MAGA. இதுதான் வந்து ட்ரம்ப்போட தாரக மந்திரம், அவரோட மிகப்பெரிய பிளானாக வச்சுருக்காரு. அப்படி என்ன தான் அந்த பிளானில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாலரை வந்து அகெயின் குளோபல் ரிசர்வ் கரன்சியாக மாற்றணும் ஒன்று. 2வது அமெரிக்காவுக்குள்ள ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், மறுபடியும் அதே அளவு பழசு 1950களில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சோ அந்த இண்டஸ்ட்ரீஸை ஃபுல்லாக அமெரிக்காக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. அதை நோக்கி தான் அவர் பேசினது. அதாவது வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ளூம்பர்க் ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருந்தது பாருங்கள்.
Now, if you want the companies to come in, the tariff has to be a lot higher than 10% because 10% is not enough. Guys, they're not going to do it for 10. But you make a 50% tariff, they're going to come in. அமெரிக்காக்குள்ள இண்டஸ்ட்ரீஸையும் கொண்டு வரணும், அதே சமயத்தில் குளோபல் கரன்சி ரிசர்வ் கரன்சின்ற அங்கீகாரமும் அடியக்கூடாது, அமெரிக்காவை விட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட பிளான். இது வந்து நிறைய எக்கனாமி படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டுட்டு வரவே முடியாது. ஒன்று, நீங்கள் அமெரிக்காவோட ரிசர்வ் கரன்சியை நீங்கள் தக்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வெளியில் வராது. நீங்கள் அதிகமாக யாரைத்தான் நம்பி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை நம்பி இருக்கணும், யூரோப்பை நம்பி இருக்கணும், மெக்சிகோவை நம்பி இருக்கணும், கனடாவை நம்பி இருக்கணும். அங்கேருந்து அவங்களுக்கு என்ன வரணும், குட்ஸ் எல்லாம் உள்ளே வரணும். இல்லை எனக்கு வந்து அமெரிக்காவோட ரிசர்வ் கரன்சி போனாலும் பரவாயில்ல, இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வரணும்னு வச்சுங்க, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் கொண்டு வர முடியாதுன்றது நிறைய பேரோட கருத்து, அதாவது எக்கனாமி படித்த நிறைய பேரோட கருத்து. ஆனால் இதுக்கு முற்றிலும் முரண்பட்டு ஒரு பேப்பர் எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீஃபன் மிரான் அப்படின்றவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குளோபல் ரிசர்வ் கரன்சியாகவும் அமெரிக்கன் டாலரை வச்சிருக்க முடியும், அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரீஸும் கொண்டு வரணும், ஒரு சில பிளான்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு அது ரெண்டுமே கொண்டுட்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா 90 days அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த பர்டிகுலர் டேரிஃப்ஸை வந்து சைனா மேலே மட்டும் கடுமையாக விதிச்சிருக்காரு. மற்ற 75 நாடுகள் மேலே விதிக்கப்பட்ட இந்த டேரிஃப்ஸை வந்து 90 நாளைக்கு வந்து நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பேக் அடித்த மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், இது இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொன்னால் தான் அமெரிக்காவை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும்னு அவர் நினைக்கிறாரு. இது வரைக்கும் யாருமே முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் முன்னெடுத்திருக்காரு. ஆனால் வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்றது காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். ட்ரம்ப்போட இந்த முன்னெடுப்புனால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, கிரிப்டோ மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, பாண்ட்ஸ் வந்து அதனுடைய மதிப்பை இழக்குது. அமெரிக்கன் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து அதனுடைய மதிப்பு, அதனுடைய ட்ரஸ்ட்வர்த்தினஸ், அதனுடைய கிரெடிபிலிட்டியை இழந்துக்கிட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 90 நாளைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பாஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அட்வைசர்ஸு, அந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்மளை விட நிறையா தெரியும். அவங்க என்ன பண்ணணும்னு தெளிவாக தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டர்னால. அதே சமயத்தில் சைனாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சலிச்சவங்களே கிடையாது. நீ என்ன பண்ணுறியோ அதே அளவு நானும் என்ன பண்ணுவேன், ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் உன் மேலே நான் விதிப்பேன், நீ 100% வச்சா நானும் 100% விதிப்பேன்னு சொல்லிட்டு டிட் ஃபார் டாட்னு அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் டைம் ஒன்லி கிவ்ஸ் அஸ் அ சொல்யூஷன்ஸ். நமக்கு இதுக்கு பதில் வந்து காலம் தான் பதில் சொல்லணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்லை ஜீரோ ஸ்ட்ரோக்கான்றது கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னொரு வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அல்லது ஒரு கிரிப்டோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.